மகாயோகி நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் இந்துக்களின் 33 கோடி தெய்வங்களையும் ஆகர்ஷிக்கும் வணங்கும் ஒரே ஒரு மந்திரம் மகா மிருத்யுஞ்சய மந்திரம். இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தின் மகிமைகளையும் அதனை உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்களை பற்றியும் இந்த பதிவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போறோம். மிருத்யு என்பதற்கு அஞ்ஞானம், பிராணனை அபகரிப்பது மற்றும் பந்தம் கொண்ட சம்சாரம் என்பது பொருள். இந்த மாதிரியான 3 வகையான துன்பங்களிலிருந்து மனிதனை விடுதலை பெற செய்வதுதான் மிருத்யுஞ்சய மந்திரம். இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் சாதகருக்கு நல்வினையும், தேக ஆரோக்கியமும், அமர நிலையும், அகால மரணத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கிறது. இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தினுள்ளே அடங்கியுள்ள வெவ்வேறு ஒளி பொருந்திய ஒவ்வொரு எழுத்துக்களும் மனித சரீரத்திலுள்ள வெவ்வேறு சக்திகளின் ஒரே இனமாகும். சாதகன் இந்த மந்திரத்தை ஜெபிப்பதினால் இந்த 33 கோடி தெய்வங்களும் அவனுடைய ஜீவனை காக்கின்றன. அவனை பலவானனாகவும் அவனுடைய இடையூறுகளை அழித்தும் அவனை காக்கின்றனர். திரையம்பகம் என்ற மிருத்யுஞ்சய மந்திரத்தில் 33 எழுத்துக்களாக உள்ள 33 கோடி தெய்வங்களை பற்றி முதலில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்துக்களுக்கு 33 கோடி கடவுள்கள் இருப்பதாக வேதங்கள் குறிப்பிடுகிறது. வேதங்கள் குறிப்பிடும் இந்த 33 கோடி தெய்வங்கள் என்பதில் கோடி என்ற வார்த்தை உச்சத்தை அல்லது சிறந்து விளங்குபவையை குறிக்கின்றது. இது உச்ச கோடி அல்லது நிம்மன கோடி என்றும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு கோடி என்றால் எண்ணிக்கை கோடி அல்ல. இதற்கு அர்த்தம் நம்மிடம் அதி வல்லமை படைத்த 33 கடவுள்கள் இருக்கின்றார் என்பதையே. இவ்வாறு 33 கோடி தெய்வங்கள் இருப்பதாக சமய திருநூல்கள் குறிப்பிடுகின்றது. இந்த 33 தெய்வங்கள் எவைன்னு தெரிஞ்சுக்கலாம். 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 1 ஆகாயம் மற்றும் 1 பூமி என மொத்தம் 33 தெய்வங்கள். வேதங்கள் விளக்கியுள்ள இந்த 33 தெய்வங்களில் 8 வசுக்கள் என்பது 8 இயற்கையை குறிப்பது. இவை அட்ட வசுக்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 8 இயற்கையும் உயிர்களை உருவாக்கிய மனுவின் மைந்தர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அட்ட வசுக்கள் தரா என்னும் வசு புவியையும், அனலன் என்னும் வசு நெருப்பையும், ஆப எனும் வசு நீரையும், அனிலன் என்னும் வசு காற்றையும், துருவன் என்னும் வசு துருவ நட்சத்திரத்தையும், சோமன் என்னும் வசு சந்திரனையும், பிரபாகன் என்னும் வசு வைகரையையும், பிரத்யூசன் என்னும் வசு ஒளியையும் குறிப்பவர்கள். அடுத்ததாக 11 ருத்ரர்கள் என்பவர். இவர்கள் ஏகாதச ருத்ரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். மகாதேவன், ருத்ரன், சங்கரன், நீலோகிதன், ஈசானன், விஜயன், வீமதேவன், சௌமியதேவன், பலோத்பவன், கபாலிகன், ஹரன் என்பவர் 11 ருத்ரர்கள். 12 ஆதித்யர்கள் என்பவர் சூரியனின் 12 ரூபங்களே 12 ஆதித்யர்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை இந்திரா, ததா, பர்ஜன்யா, புஷா, துவஸ்டா, ஆர்யமா, வகா, விவஸ்வனா, விஷ்ணு, அம்சு, வருணா மற்றும் மித்ரா என்பவை 12 ஆதித்யர்கள். மேலும் 1 ஆகாயம், 1 பூமி என 33 தெய்வங்களை வேதங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த 33 தெய்வங்களும் ஜீவன்களின் வெவ்வேறு சரீர உறுப்புகளிலும் உள்ளனர். இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் ஜீவன்களை இந்த 33 தேவதைகளும் சரீரத்தில் இருந்து அவர்களை காக்கின்றனர். முதலில் 33 எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்துக்களிலும் உள்ள சக்திகளும் அவை நம் தேகத்தில் எந்த இடத்தில் உள்ளது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல் எழுத்து 3. இவர் துருவ நட்சத்திரமாக உள்ளார். இவர் நம் தேகத்தில் சிரசில் உள்ளார். இரண்டாவது எழுத்து எம். இவர் அத்வர வசுவாக உள்ளார். இவர் நம் தேகத்தில் முகத்தில் உள்ளார். மூன்றாவது எழுத்து பா. இவர் சோம வசு சக்தி. இவர் நம் தேகத்தில் வலது காதில் உள்ளார்.
4வது எழுத்து கம். இவர் நீரை குறிக்கும் வசு. இவர் இடது காதில் உள்ளார். 5வது எழுத்து யா. இவர் வாயு சக்தி. இவர் நம் தேகத்தில் வலது கையில் இருக்கின்றார். 6வது எழுத்து ஜா. இவர் நெருப்பை குறிக்கும் வசு. இவர் இடது கையில் உள்ளார். 7ஆம் எழுத்து மா. இவர் ஆகாய சக்தியாக உள்ளார். இவர் நம் தேகத்தில் வலக்கை நடுவே உள்ளார். 8வது ஹே என்ற எழுத்து பூமி சக்தி. இவர் மணிக்கட்டில் உள்ளார். 9வது எழுத்து ஷூ. இவர் மகாதேவ ருத்ர சக்தியாக உள்ளார். இவர் நம் தேகத்தில் வலது கையின் விரல் அடியில் உள்ளார். 10வது எழுத்து கா. இவர் ருத்ர சக்தியாக உள்ளார். இவர் நம் தேகத்தில் வலது கையின் விரல் நுனியில் உள்ளார். 11வது எழுத்து இந்தின். இவர் சங்கர ருத்ரர் என்ற சக்தியாக உள்ளார். இவர் நம் தேகத்தில் இடது கை அடியில் உள்ளார். 12வது எழுத்து பூ. இவர் நீல லோகித ருத்ரராக உள்ளார். இவர் நம் தேகத்தில் இடது கையின் நடுவே உள்ளார். 13வது எழுத்து இஷ்டி. இவர் ஈசான ருத்ர சக்தியாக உள்ளார். இவர் நம் தேகத்தில் இடது கை மணிக்கட்டில் உள்ளார். 14வது எழுத்து வா. இந்த எழுத்தில் உள்ள சக்தி விஜய ருத்ர சக்தி. இவர் நம் தேகத்தில் இடது கை விரலின் அடியில் உள்ளார். 15வது எழுத்து இர்த்த. இந்த எழுத்தில் உள்ள சக்தி வீமதேவ ருத்ர சக்தி. இவர் நம் தேகத்தில் இடது கை விரல் நுனியில் உள்ளார். 16வது எழுத்து நம். இந்த எழுத்தில் உள்ள சக்தி சௌமிய தேவ ருத்ர சக்தி. இவர் நம் தேகத்தில் வலது தொடை அடியில் உள்ளார். 17வது எழுத்து ஊ. இந்த எழுத்தில் உள்ள சக்தி பலோத்பவன் ருத்ர சக்தி. இவர் நம் தேகத்தில் வலது முழங்காலில் உள்ளார். 18வது எழுத்து இர்வா. இந்த எழுத்தில் உள்ள சக்தி கபாலிகன் ருத்ர சக்தி. இவர் நம் தேகத்தில் வலது கணுக்காலில் உள்ளார். 19வது ரூ. இந்த எழுத்தில் உள்ள சக்தி ஹரன் என்ற ருத்ர சக்தி. இவர் நம் தேகத்தில் வலது கால் விரலின் அடியில் உள்ளார். 20வது எழுத்து கா. இந்த எழுத்திலிருந்து ஆதித்ய தெய்வங்கள் ஆரம்பிக்கின்றன. கா எழுத்தில் ததா ஆதித்யர் உள்ளார். இவர் நம் தேகத்தில் இடது தொடையின் அடியில் உள்ளார். 21வது எழுத்து மீ. இந்த எழுத்தில் ஆரியமா ஆதித்ய சக்தி உள்ளார். இவர் நம் தேகத்தில் இடது தொடையின் அடியில் உள்ளார். 22வது எழுத்தான வா எழுத்தில் மித்ரா ஆதித்யர் உள்ளார். இவர் நம் தேகத்தில் இடது முழங்காலில் உள்ளார். 23வது எழுத்து பா. இதில் வருணா ஆதித்யர் உள்ளார். இவர் நம் தேகத்தில் இடது கணுக்காலில் உள்ளார். 24வது எழுத்து இன் தா. இந்த எழுத்தில் அம்சு ஆதித்யர் உள்ளார். இவர் நம் தேகத்தில் இடது கால் விரலின் அடியில் உள்ளார். 25வது எழுத்து நாத். இந்த எழுத்தில் பகா ஆதித்ய சக்தி உள்ளார். இவர் நம் தேகத்தில் இடது கால் விரல் நுனியில் உள்ளார். 26வது எழுத்து இம்ரு. இந்த எழுத்தில் விபஸ்வானா ஆதித்யர் உள்ளார். இவர் நம் தேகத்தில் வலது பக்கத்தில் உள்ளார். 27வது எழுத்து இத்யோ. இதில் இந்திரா ஆதித்யர் உள்ளார். இவர் நம் தேகத்தில் இடது புறத்தில் உள்ளார். 28வது எழுத்து மூ. இவர் பூஷா ஆதித்யராக உள்ளார். இவர் நம் தேகத்தின் பின்புறத்தில் உள்ளார். 29வது எழுத்து ஷூ. இதில் பர்ஜன்யா ஆதித்யர் உள்ளார். இவர் நம் தேகத்தின் தொப்புள் பகுதியில் உள்ளார். 30வது எழுத்து யா. இதில் ஸ்வஸ்டா ஆதித்யர் உள்ளார். இவர் நம் தேகத்தின் மர்மத்தில் உள்ளார். 31வது எழுத்து மா. இதில் விஷ்ணு ஆதித்யர் உள்ளார். இவர் நம் தேகத்தின் 2 கைகளிலும் உள்ளார். 32வது எழுத்து அம்ரு. இவர் பிரஜாபதி சக்தியாக உள்ளார். இவர் நம் தேகத்தின் கழுத்தில் உள்ளார். 33வது எழுத்து தாத். இது பூமி சக்தி. இவர் நம் தேகத்தின் இருதயத்தில் உள்ளார். மந்திரத்தில் உள்ள 33 எழுத்துக்களையும் நாம் அனுதினம் உச்சரித்து கொண்டே இருந்தால் 33 தெய்வங்களும் நம் தேகத்தில் இருந்து நம்மை காத்து ரட்சிக்கும். மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் இம்ருத்யோர் முஷு யமாம் ருதாத். இந்த மந்திரத்தை தினமும் 108 அல்லது 48 என்ற எண்ணிக்கையில் கூறி வந்தால் ஆரோக்கியமான வாழ்வை நிச்சயமாக அடையலாம்.
ஜபத்தின் எண்ணிக்கைக்கு ருத்ராஜ மாலையை பயன்படுத்த வேண்டும். இந்த மந்திரத்தை காலை மாலை உச்சாடனம் செய்து வருவது விரைவான பலன்களை அளிக்க வல்லது. மேலும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை 8 வாக்கியங்களாக பிரித்து அந்த 8 வாக்கியங்களில் உள்ள சக்திகளையும், முதல் வாக்கியம் திரையம்பகம். இந்த திரையம்பகம் என்ற வாக்கியத்தில் பூத சக்தி உள்ளது. இது நம் தேகத்தில் கீழே மூலாதார சக்கரத்தில் உள்ளது. இரண்டாவது யஜாமகே என்ற வாக்கியம். இந்த வாக்கியத்தில் சர்வாணி என்ற சக்தி உள்ளது. இது நம் தேகத்தில் சுவாதிஷ்டான சக்கரத்தில் உள்ளது. மூன்றாவது சுகந்திம் என்ற வாக்கியத்தில் விருபா சக்தி உள்ளார். இவர் நம் தேகத்தில் மணிபூரகத்தில் உள்ளார். நான்காவது புஷ்டி வர்த்தனம். இந்த வாக்கியத்தில் வம்சவர்தினி சக்தி உள்ளது. இது நம் தேகத்தில் அநாகத சக்கரத்தில் உள்ளது. ஐந்தாவது உர்வாருகமிவ என்ற வாக்கியத்தில் உக்ரா சக்தி உள்ளது. இது நம் தேகத்தில் விசிக்தி சக்கரத்தில் உள்ளது. ஆறாவது வாக்கியம் பந்தநாத் என்ற வாக்கியத்தில் மானவதி சக்தி உள்ளது. இவர் நம் தேகத்தில் ஆக்ஞா சக்கரத்தில் உள்ளார். ஏழாவது மிருத்யோர் முஷிய. இந்த வாக்கியத்தில் பத்ரகாளி சக்தி உள்ளது. இது நம் தேகத்தில் சகஸ்ர தளத்தில் உள்ளார். எட்டாவது வாக்கியம் மா அம்ருதார். இந்த வாக்கியத்தில் ஈசான சக்தி உள்ளது. இந்த சக்தியும் நம் தேகத்தில் சகஸ்ர தளத்தில் உள்ளது. இவ்வாறு மந்திரத்திலுள்ள எழுத்து, சொல், வாக்கியம் இவை அனைத்திலும் தோன்றுகின்ற எல்லா சக்திகளும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் சாதகனின் சரீரத்தில் அந்தந்த இடங்களில் வசிக்கின்றன. இவ்வாறாக இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் மிகுந்த சிறப்பை பெற்றது. இந்த மகா மிருத்யுஞ்சயம் என்னும் சிறந்த மந்திரம் எல்லா நோய்களையும் போக்கி சுகம் அளிப்பதில் பூரண உபயோகம் உள்ளது. இது சித்த மந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மந்திரத்தை ஜெபிப்பதால், உபாசனை செய்வதால் மரணத்திலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல, சம்சார சாகரத்தில் ஆழ்ந்து கிடக்கும் சகல ஜீவராசிகளின் எல்லா சங்கடங்களையும் தீர்த்து வைக்கும் சக்தி பெற்றது. எவனொருவன் மகா மிருத்யுஞ்சய ஜபத்தை ஒவ்வொரு நாளும் செய்கிறானோ அவனது சகல வகையான ரோகங்களும் விலகிவிடும். அவன் ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் பெற்று வாழ்வான் என்பது மகரிஷி வசிஷ்டரின் வாக்கு. பல்வேறு சித்திகளை, பலன்களை அளிக்கும் இந்த சிறப்பான மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை நாமும் தினமும் ஜெபித்து அதன் சிறப்பான பலன்களை அடையலாம். இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். மகாயோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.